வணக்கம். தமிழ்நாடு அரசு சமச்சீர் கல்வி புதிய பாடநூல் 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 1 அலகு 1 பாடத்தலைப்பு நமது பூமி. படத்தில் நீங்கள் பார்ப்பது சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பத்தில் நமது பூமி எங்கு அமைந்திருக்கிறது என்பதை அறிவோம். முதலாவது பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த விண்மீனானது நம்முடைய சூரியன். அதன் அருகில் இருக்கக்கூடிய கிரகம் புதன். இரண்டாவதாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், இதன் இன்னொரு பெயர் வெள்ளி. மூன்றாவதாக இருக்கக்கூடிய கிரகம் பூமி. நான்காவது செவ்வாய். ஐந்தாவது வியாழன். சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கிரகம் வியாழன். வியாழன் கோள் தான் மிகப்பெரியது. அடுத்து கிரகம் சனி. அதற்கு அடுத்தது யுரேனஸ், நெப்டியூன். கடைசியாக இருக்கக்கூடியது புளூட்டோ. இது கோள்களின் பட்டியலிருந்து இருக்கின்றது. காரணம், இதற்கு நிலையான ஒரு சுற்றுவட்ட பாதை இல்லை என்பதாலும், பொதுவாக இருக்கக்கூடிய கோள்களின் தன்மையும் இதற்கு இல்லை என்பதாலும் இது கோள்களின் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூரிய குடும்பத்தில் நமது பூமி 3வது இடத்தில் அமைந்திருக்கிறது. இப்பொழுது நமது பூமி என்ற இந்த பாடத்தில் வேறு என்ன தகவல்கள் நமது பூமியை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவோம். இமயன் பள்ளியில் இருந்து திரும்பிய பின் மாலையில் தன் தந்தைக்காக காத்திருந்தான். அவனது தந்தை ஒரு முன்னணி வங்கி ஒன்றின் ஊழியராக உள்ளார். இமயன், வாருங்கள் அப்பா. இமயன் ஓடி வந்து தன் தந்தையை கட்டிக்கொண்டான். தந்தை, என்ன இமயன், உன் மாலை சிற்றுண்டியை முடித்துவிட்டாயா? இமயன், முடித்துவிட்டேன் அப்பா. தந்தை, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? வீட்டு பாடங்களை முடித்துவிட்டாயா? இமயன், என் சமூக அறிவியல் ஆசிரியர் சூரிய குடும்பம் பற்றி படமறையச் சொன்னார்கள். நீங்கள் உதவி செய்கிறீர்களா அப்பா? தந்தை, ஓ அப்படியா, நான் செய்கிறேன். இமயன், நாளை எங்கள் வகுப்பில் பூமியை பற்றி சொல்லிக் கொடுக்கப் போகிறார்கள். பூமியை பற்றிய தகவல்களையும் சேகரித்து வரச் சொன்னார்கள். தயவு செய்து பூமியை பற்றி சொல்லுங்களப்பா. தந்தை, நான் சொல்கிறேன், கேள். இமயன், பூமி எப்படி உருவானது? தந்தை, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. மில்லியன் என்றால் 10 லட்சம் என்று அர்த்தம். பெரும் வெடிப்பு என்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. அதன் காரணமாக எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான் பொருட்களும் தோன்றின. இவை அனைத்தும் பொதுவாக பேரண்டம் என அழைக்கப்பட்டது. இதனை அண்டம் என்று குறிப்பிடுகின்றனர். பல மில்லியன் என்றால் பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு என்று அர்த்தம். நெபுலா, பெரும் வெடிப்பு. இமயன், அப்படியா, பேரண்டம் பற்றி விளக்குகிறீர்களா அப்பா? தந்தை, பேரண்டம் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த வெளியாகும். இப்பேரண்டமானது கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், விண்கற்கள், எரிகற்கள் மற்றும் துணைக்கோள்களை உள்ளடக்கியுள்ளது. பிரபஞ்சத்தின் துல்லியமான அளவு இன்னும் முழுவதுமாக அறியப்படவில்லை. பிரபஞ்சம் இன்னும் வெளிப்புறமாக விரிவடைந்து கொண்டேதான் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இமயன், விண்மீன் திரள் மண்டலம் என்பது என்ன அப்பா? விண்மீன் மண்டலம். தந்தை, விண்மீன் திரள் மண்டலம் என்பது நட்சத்திரங்களின் தொகுப்பு ஆகும். நமது விண்மீன் மண்டலம் பால்வெளி மண்டலம் எண்ணிலடங்கா விண்மீன் மண்டலங்களுள் ஒன்றாகும். பால்வெளி மண்டலம். படத்தில் நீங்கள் பார்ப்பதுதான் பால்வெளி மண்டலம். இந்த பால்வெளி மண்டலத்தில்தான் நமது சூரிய குடும்பம் உள்ளிட்ட 9 கிரகங்கள், அதாவது 8 கோள்கள், நெப்டியூன் நீங்களாக 8 கோள்கள் சுற்றி வருகின்ற நமது சூரிய குடும்பம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர மண்டலம். இமயன், சரி அப்பா, சூரிய குடும்பம் என்றால் என்ன? தந்தை, சூரிய குடும்பத்தில் சூரியன் உட்பட கோள்கள் மற்றும் அதன் துணைக்கோள்கள்
குறுங்கோள்கள், எரிகற்கள், வால் நட்சத்திரங்கள் ஆகியவை உள்ளன. இந்த பொருள்கள் அனைத்தும் அதன் வலுவான ஈர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்டுள்ளன. இமயன்: ஆச்சரியமாக இருக்கிறதே அப்பா, இப்ப நம்ம சூரிய மண்டலம் பற்றி சொல்லுங்களேன். தந்தை: நமது சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளன. வெளிப்புற கோள்கள் வாயுக்களால் ஆனது. அவை வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். உட்புற பாறை கோள்கள் புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய். உறைந்திருக்கும் கோள்கள் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகும். சூரிய குடும்பம். மையத்தில் இருப்பது சூரியன். அதை முதலாவது சுற்றி வரும் கோள் புதன். இரண்டாவது வட்டப்பாதையில் சுற்றி வரும் கோள் வெள்ளி. மூன்றாவது வட்டப்பாதையில் சுற்றி வரும் கோள் பூமி. அடுத்த வட்டப்பாதையில் சுற்றி வருவது செவ்வாய். செவ்வாய்க்கு அடுத்தது வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன்.